தலைப்பு செய்திகள். கொழும்பில் குண்டு தாக்குதல் நடாத்த திட்டம், போலீசாரின் விளக்கம். ஈஸ்டர் தாக்குதலுக்கு கட்டாயம் நீதி வேண்டும். தமிழ் மக்களின் அபிலாசைகளை அரசு ஏமாற்றக்கூடாது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். போலி வங்கி இணையதளத்தை தயாரித்து மோசடி. நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 8 லட்சத்தை கடந்தது. உத்தரப்பிரதேசம் முன்ஜென்ம நினைவுகளை துல்லியமாக கூறிய 3 வயது சிறுவன். விரிவான செய்திகள். கொழும்பில் குண்டு தாக்குதல் நடாத்த திட்டமிட்டதாக பரவி வரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. அவ்வாறான எந்தவொரு அச்சுறுத்தலும் இல்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்லர் தெரிவித்துள்ளார். கொழும்பு பகுதியில் குண்டுகளை வெடிக்க செய்ய சதித்திட்டம் தீட்டியதாகவும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் சந்தேகத்தின் பேரில் குற்ற கும்பலைச் சேர்ந்த உறுப்பினர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த இரகசிய தகவல்களின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அவர் கைது செய்யப்பட்டார். ஜா எல கலவேதிய பகுதியில் உள்ள வீட்டில் பதுங்கியிருந்த போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். 28 வயதான அவர் கொழும்பு பஹாலவ அலுத் மாவட்ட குவான பகுதியை சேர்ந்தவர். பிரபலமான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான முகமது நஜீப் முகமது இம்ரா எனப்படும் கஞ்சிப்பாணி இம்ரானுடன் சந்தேக நபருக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பு மீது தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக வதந்திகள் பரவின. இது குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் வினாவப்பட்ட நிலையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தார்மீக ஆதரவை வழங்குவதோடு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை உள்ளிட்ட அதியுச்ச தண்டனை பெற்றுக் கொடுக்க எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவோம் என்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த கொடூர செயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த அவர் தாக்குதலின் பின்னாலுள்ள உண்மை கண்டறியப்படாமல் இருப்பது நாட்டிற்கே தோல்வி என்று சுட்டிக்காட்டினார். உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்த அரசு தவறினாலும் அதற்காக போராடும் ஏனைய தரப்புகளுடன் இணைந்து நிற்க தமது கட்சி தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். தற்போதைய அரசின் செயற்பாடுகள் குறித்தும் அவர் விசனங்களை தெரிவித்தார். அரசு ஆட்சிக்கு வந்து 1 வருடத்திற்கு மேலாகியும் தமிழ் மக்களுக்கு வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. ஜனாதிபதி செய்ய முடிந்த காரியங்களை செய்ய வேண்டும், முடியாதவற்றை முடியாது என்று மக்களிடம் வெளிப்படையாக கூற வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் குறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில், நாட்டை பிரிக்காமல் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்த முடியும் என்பதே எமது நிலைப்பாடு. அதற்காக நாம் முன்வைக்கும் சமஷ்டி கொள்கையை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. இந்தியாவுடனான பேச்சுக்களின் போதும் எமது இந்த நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளோம் என்றார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசு அச்சப்படுவதாக சாடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒற்றையாட்சி முறையின் கீழ் அதிகாரத்தை பகிர்ந்து வழங்க அரசு தயாராக இல்லை என்றும் குறிப்பிட்டார். மாகாண ஆளுநர்களை கொண்டு முன்னெடுக்கப்படும் தற்போதைய செயற்பாடுகள் இதனை உறுதிப்படுத்துவதாகவும் மாகாண சபை முறைமையின் ஊடாக தமிழ் மக்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாது என்றும் அவர் தனது ஊடக சந்திப்பில் மேலும் தெரிவித்துள்ளார். தனியார் வங்கியொன்றின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை போன்று போலி இணையதளத்தை உருவாக்கி 10,24,00,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்தமை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கணினி குற்ற விசாரணை வடமேல் மாகாண பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு வாரியபொல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மினுவாங்குடை பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் கணினி குற்ற விசாரணை பிரிவின் வடமேல் மாகாண பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது.
இந்த ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் 8 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி மாதம் 1 முதல் ஏப்ரல் மாதம் 15 வரையான காலப்பகுதிக்குள் மொத்தம் 8,09,595 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு வருகை தந்தவர்களில் பெரும்பாலானோர் இந்திய பிரஜைகள் ஆவர். அவர்களின் எண்ணிக்கை 1,67,095 ஆகும். இந்தியாவை தொடர்ந்து பிரித்தானியா, ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இதேவேளை ஏப்ரல் மாதம் 1 முதல் 15 வரையான காலப்பகுதியில் மாத்திரம் 68,961 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கடந்த மாதங்களுடன் ஒப்பிடுகையில் ஏப்ரல் மாதத்தில் தினசரி சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமான அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளமை தரவுகளின் மூலம் அவதானிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விசேட தேவையுடையோரின் முன்னுரிமையை கருத்திற்கொண்டு வடிவமைக்கப்பட்ட தாழ்தள பேருந்து சேவை நேற்று ஆரம்பமானது. ஆகும்புற மத்திய பல்நிலை பேருந்து நிலையத்தில் வைத்து இந்த சேவை போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. சக்கர நாட்காலியை பயன்படுத்துவோர், கண் பார்வை சவால்களை கொண்டோர் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் மிகவும் இலகுவாக ஏறிச் செல்லக்கூடிய வகையில் விசேட விதமாக வடிவமைக்கப்பட்ட 10 பேருந்துகள் நேற்று முதல் போக்குவரத்து சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன. உலக சந்தையில் நிலவும் எரிபொருள் விலையேற்றம் மற்றும் விநியோக தடைகளுக்கு மத்தியில் இலங்கையின் எரிபொருள் QR குறியீடு முறைமை கால வரையறையின்றி தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் சிக்கன நடவடிக்கையாக அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. உலக எரிபொருள் போக்குவரத்தில் 20% பங்களிப்பை வழங்கும் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலையினால் உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டு விலை மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவிக்கையில், உலகளாவிய எரிபொருள் நெருக்கடி இன்னும் முடிவுக்கு வரவில்லை. எனவே தற்போதைய QR குறியீடு முறைமையின் கீழேயே சில்லறை எரிபொருள் விநியோகம் தொடரும். எவ்வாறாயினும் தேவைக்கேற்ப இந்த முறையில் மாற்றங்கள் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் மாவட்டத்தில் சிறுவன் ஒருவன் தனது முன்ஜென்ம நினைவுகளை பகிர்ந்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லக்கிம்பூர் மாவட்டம் மயிலானி பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் ரம்பெட்டி தம்பதியினருக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த பையனுக்கு ஜீத்தன் என பெயரிட்டனர். கடந்த 2017ஆம் ஆண்டு ஜீத்தனுக்கு 3 வயதான போது அவன் தனது மழலை பேச்சில் விசித்திரமான விடயங்களை கூறத் தொடங்கியுள்ளான். தன்னுடைய வீடு போலாம்பூர் கிராமத்தில் இருப்பதாகவும் தனது தந்தையின் பெயர் விதேசி என்றும் அவர் அடம் பிடிக்க தொடங்கினான். ஆரம்பத்தில் விளையாட்டுத்தனமாக பார்த்த பெற்றோர் சிறுவன் விடாப்பிடியாக அழுததால் அவனை அந்த கிராமத்திற்கு அழைத்துச் சென்றனர். போலாம்பூர் கிராமத்தில் உள்ள விதேசி என்பவரது வீட்டுக்கு சென்றதும் ஜீத்தன் உற்சாகமடைந்தார். அங்கிருந்த விதேசியை பார்த்ததும் இவர்தான் என் அப்பா என்று ஓடிச் சென்று கட்டிக்கொண்டார். அது மட்டுமன்றி விதேசியின் மனைவி வசந்தியை பார்த்து இவள்தான் என் அம்மா என்று கூறி அனைவரையும் அதிர வைத்தான். சிறுவன் ஜீதன் அங்கிருந்த பொருட்களை பார்த்து அவை ஒவ்வொன்றும் எங்கு வைக்கப்பட்டிருக்கும் என்ற ரகசியங்களையும் தனது பழைய உடைமைகளையும் சரியாக அடையாளம் காட்டினான். விசாரணையில் விதேசியின் மகன் திலீப் 30 வயதான போது கடந்த 2012ஆம் ஆண்டு மே மாதம் 17 பெங்களூரில் உள்ள ஒரு கடற்கரையில் குளிக்கும் போது நீரில் மூழ்கி உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. தூரம் அதிகமாக இருந்ததால் திலீப்பின் உடல் அங்கேயே தகனம் செய்யப்பட்டது. திலீப் பிறந்து 2 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜீத்தன் பிறந்துள்ளான். தனது முன்னைய பிறவியின் பெற்றோர், வீடு மற்றும் அங்குள்ள பொருட்களை சிறுவன் துல்லியமாக அடையாளம் காட்டியதைக் கண்டு இரு குடும்பத்தினரும் கிராம மக்களும் வியப்பில் ஆழ்ந்துள்ளனர். இந்த அதிசய சிறுவனை காண அண்டை கிராமங்களிலிருந்தும் ஏராளமான மக்கள் திரண்டு வருகின்றதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரான் துறைமுகங்களை முடக்கும் நடவடிக்கையாக ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டுள்ளது.
இதில் ஈரானுக்கு செல்லும் கப்பல்களையும் அங்கிருந்து வெளியேறும் கப்பல்களையும் அமெரிக்கா தடுத்து வருகின்றது. இதற்கிடையே ஈரான் கொடியுடன் டவுஸ்கா என்ற சரக்கு கப்பல் ஈரானுக்கு செல்ல முயன்றது. அமெரிக்க கடற்படையின் எச்சரிக்கையை மீறி அக்கப்பல் ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திற்கு சென்றது. இதையடுத்து ஈரான் கப்பலை அமெரிக்கா கடற்படை தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்தது. இதற்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது: ஈரானின் பிந்திய கடற்றெல்லைக்கு அருகே ஓமான் கடலில் ஈரானிய வர்த்தக கப்பலான டவுஸ்கார் மீது அமெரிக்கா நடத்திய குற்றவியல் மற்றும் சட்டவிரோத தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றோம். இது சர்வதேச சட்டம், ஐநா சாசனம் மற்றும் சமீபத்திய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் ஒரு கடற்கொள்ளைத்தனமாக செயலாகும். கப்பல் ஊழியர்களும் அவர்களது குடும்பத்தினரும் அச்சுறுத்தப்பட்டு பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த செயலை ஐநா பாதுகாப்பு சபை மற்றும் சர்வதேச கடல்சார் அமைப்பு ஆகியவை கண்டிக்க வேண்டும். மேலும் கப்பலையும் அதில் உள்ளவர்களையும் உடனடியாக விடுவிப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஈரான் தனது இறையாண்மையை பாதுகாக்கவும் குடிமக்களை காக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. வரலாற்றில் இன்று 1906 ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் ஏதென்ஸ் நகரில் ஆரம்பமானது. 1930 ஐக்கிய இராச்சியம், ஜப்பான், அமெரிக்கா ஆகிய நீர்மூழ்கி கப்பல் போர் முறையின் சீர்மை குறித்தான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன. 1946 மலாயாவின் ஜப்பானின் ஆக்கிரமிப்பில் 5 ஆண்டுகளாக இருந்த இலங்கையரின் முதலாவது தொகுதியினர் கொழும்பு வந்து சேர்ந்தனர். 2006 இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள ஆய்வு மையத்தில் பிரேமோஸ் ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.